என்னன்னு சொல்லி பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ்ல வச்சிருக்காங்க தண்ணி வர மாதிரி. நான் வெளியில இருந்து வரேங்க, பொம்படியில இருந்து வரேன். நான் எல்லா வருஷமும் வரேன், ஆனா இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் பரவாயில்ல. அண்ணா பூங்கா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல, பயங்கரமா இருக்கு. சம்மர் சீசனால புகை மூட்டைலாம் நிறைய இருக்கு. யார் யார் வரீங்களோ அவங்க வந்து ஜர்க்கின்குள்ளோட வரங்க. நான் வந்து சேலத்திலிருந்து வரேன். அந்த ஆர்மி வண்டியில் வச்சுருக்காங்க, ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு. இப்போ போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வேற லெவலில் வச்சுருக்காங்க பாருங்க. ஆர்மி வண்டியில் இப்படி அழகாக ரெடிக்காங்க. என்ன ஒரு ஹேபிட்டும் இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பூவில். தடவை ஏற்காடு வந்திருக்கும், பட் எல்லா கோடையிலையும் இதே கிளைமேட் இருக்குமான்னு தெரியல. இந்த தடவை ரொம்ப கிளைமேட்ஸ் நல்லா இருக்கு. மிஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் நல்ல க்ரௌடாகவும் இருக்கு. ஸோ மேட்டூர் டேம் எப்படி ரெடி பண்ணி புதுசாக பண்ணிருக்காங்க. வருஷம் எல்லா வருஷத்தை விட நல்லா இருந்தது. வருஷம் நாங்கள் இங்கே வருவோம் இந்த ஃப்ளவர் ஷோ பார்க்க. இந்த வருஷம் இந்த மிஸ்டெல்லாம் மே மந்த்தில் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். பொம்படியிலேருந்து வரேன். நான் எல்லா வருஷமும் வரேன், ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் பரவாயில்ல. அண்ணா பூங்கா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல, பயங்கரமா இருக்கு. ஊட்டி மாதிரி இருக்கு கிளைமேட்லாம். நல்லா பனிமூட்டமா நல்லா இருக்கு. இன்னும் லேக் போகலாம். அடுத்து இது இருக்கு ப்ரோ, லேடிஸ் ப்ரோ. ஒரு 5 வருஷமா வரும் ப்ரோ. எத்தனை வருஷம் நடக்குது? இது ஒரு 48 வருஷமா நடக்குது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. இந்த வருஷம் லேடிஸ் சீட்லாம் போனா இன்னும் வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. கிளைமேட் நல்லா இருக்குல்ல, அதனால நல்லா இருக்கு. நமக்கு வேற என்ன சுத்தி பாக்குற மாதிரி இருக்குது பிளேஸ்? ஜென் சீட் இருக்கு ப்ரோ, சில்ட்ரன் சீட் இருக்கு. அப்புறம் வில்லேஜ் சைட்லாம் இன்னும் போனால் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்லாம் நல்லா இருக்கு, பீக்குக் பார்க் இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப அதான் ப்ரோ. போட்டிங் போகலாம் இந்த டைம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ. நாங்க லோக்கல் தான். இன்னைக்கு வந்துட்டு அண்ணா பார்க் ஃப்ளவர் ஷோக்காக வந்திருக்கோம். 48வது ஃப்ளவர் ஷோ. இங்க செம்ம கூட்டமா இருக்கு, க்ரௌடா இருக்கு. இப்போ வந்துட்டு ஃப்ளவர் ஷோக்கு செகண்ட் டே ஃப்ளவர் ஷோக்காக வந்திருக்கோம். இது 48வது ஃப்ளவர் ஷோ. இங்க வந்துட்டு அண்ணா பார்க்குக்கு வந்திருக்கோம். அண்ணா பார்க் சூப்பரா இருக்கு. எல்லா டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு, லைட் செட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. இங்க க்ரௌட் அதிகமா இருக்கு, ரொம்ப கூட்டமா இருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. இங்க லேக்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் போட்டிங்லாம் நல்லா இருக்கு. இங்க வந்துட்டு வியூ பாயிண்ட்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இது கிளியூர் ஃபால்ஸ்ல தண்ணி வந்துட்டே இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளைமேட்டும் ரொம்ப மோடமா இருக்கு. நிறைய பிளேஸ் இருக்கு, நிறைய சுத்தி பார்க்கலாம். இங்க வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. இங்க ஜென்ஸ் சீட்டு, லேடிஸ் சீட்டு, பீக்கு பார்க்கு, சேரூராயன் கோயில் இதெல்லாம் சுத்தி பார்க்கலாம், வியூலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போட்டிங்லாம் போகலாம். இந்த ஊர்லயே இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ஊர்ல பிடிச்ச விஷயம் என்னது? நல்லா பிடிச்சி, நல்லா குளிரா இருக்கு. சேலத்தை விட இங்க நல்லா லோக்கல் தான். நாங்க குளிரா இருக்கு. இங்க கொஞ்சம் சுத்தி பார்த்தா நல்லா சூப்பரா இருக்கும். போட்டிங்லாம் போகலாம். அப்புறம் கோயில், சேரூராயன் கோயில், அங்கெல்லாம் நல்லா கூட்டம் வருமா வராதாக்கா? ஃப்ளவர் ஷோ செம நார்மலாவே கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேலயே நிறைய கூட்டமா இருக்கும். இப்போ வந்துட்டு ஃப்ளவர் ஷோன்றனால ரொம்ப நிறைய கூட்டமா இருக்கு. சம்மர் சீசனால புகை மூட்டைலாம் நிறைய இருக்கு. யார் யார் வரீங்களோ அவங்க வந்து ஜர்க்கின்குள்ளோட வரங்க. நான் வந்து சேலத்திலிருந்து வரேன். இங்க போட்டிங் போகலாம், ஃப்ளவர் ஷோ பார்க்கலாம். இங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஏற்காடுல. தேங்க்யூ. என்னன்னு சொல்லி பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ்ல வச்சிருக்காங்க தண்ணி வர மாதிரி. பார்த்தோமா அப்படியே பாருங்க கூட்டம்லாம் எப்படி வருதுன்ட்டு. உங்களுக்கு ஒரு ரிவ்யூ காமிக்கிறேன் பாருங்க, தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு. மன சூழ்நிலை பாதுகாப்பு போட்டு இங்க ஒரு பொம்மை செஞ்ச பாருங்க, குரங்கு மேல கீழே பாருங்களேன் ரேபிட்டு, கீழே பாருங்க ரேபிட்டு, மானு, நமக்கு நிறைய பொம்மை செஞ்சுருக்காங்க. யானை பார்க்குள்ள தான் போட்டிருக்காங்க ஃப்ளவர் ஷோ. 48வது ஆண்டை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், எல்லாரும் மாரி போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். வரோம் கிட்டத்தட்ட நான் 1 வீக் இங்கே ஊட்டியில் ஸ்டே பண்ணேன். அங்கே இப்படி கிளைமேட் இல்லை. ஜஸ்ட் போன வீக் தான் நான் இங்கேருந்து வந்தேன். இன்னைக்கு பிளான் போட்டோம். இங்கே கிளைமேட் நல்லா இருக்கு. உண்மையை சொன்னால் க்ளவுடாக நல்லா இருக்கு.
உண்மையை சொல்ல போனா வண்டி ஓட்டும் போது முன்னாடி வர வண்டியே தெரியலங்க, எப்படிதான் ஓட்டுறேன்னு தெரியல. ஆனா வரும்போது சேஃபா வாங்க, ஹெல்மெட் முக்கியமா கொண்டு வரணும். மலர் கண்காட்சி சூப்பரா இருக்கு. இங்க புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க கண்காட்சியில? கண்காட்சி நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், அதனால தெரியல. இது வந்து சின்ன ஊட்டின்னு இன்னொரு டைம் சொல்லாங்க. தோட்டத்து கிளைமேட்டும் மலை கண்காட்சின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம் ஒவ்வொன்றா. அந்த ஆர்மி வண்டியில் வச்சுருக்காங்க, ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு. இப்போ போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வேற லெவலில் வச்சுருக்காங்க பாருங்களேன். பாருங்க ஆர்மி வண்டியில் இப்படி அழகாக இருக்காங்க. இங்கே பாருங்க பல வகையில் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பழமாக பார்க்கலாம். பாருங்க மாங்காயில் எத்தனை வகை வச்சுருக்காங்கன்ட்டு, வாழைப்பழத்தில் எத்தனை வகை வச்சுருக்காங்கன்ட்டு. கீழே பாருங்க சாக்லேட், அது மிளகு, அது நிறைய வச்சுருக்காங்க. அத்திப்பழம், பச்சை மிளகா, அந்த காய்கறி வகை, பிரண்டை, அது நிறைய வச்சுருக்காங்க. முட்டைக்கோசு, கத்திரிக்காய், ஒன்று பூ வகையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம். பனி எப்படி பெய்யுதுன்ட்டு சாயந்தரம் ஒரு 4 மணி ஆகுது, இப்பயே பாருங்க பனி எப்படி பெய்யுதுன்ட்டு. டைனோசர் பாருங்க எப்படி பூவிலே ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு. டைனோசர் கிளைமேட் நல்லா இருக்கு, ஃப்ளவர் ஷோவும் நல்லா இருக்கு. ஏற்காடு வந்திருக்கோம், பட் எல்லா கோடையிலையும் இதே கிளைமேட் இருக்குமான்னு தெரியல. இந்த தடவை ரொம்ப கிளைமேட்ஸ் நல்லா இருக்கு, மிஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் நல்ல க்ரௌடாகவும் இருக்குது. ஸோ நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து. அவங்களுக்கு பார்க்கிங் சைட்ஸும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஃபேமிலியோடு வரலாம், என்ஜாய் பண்ணலாம். செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, ஃப்ளார்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க பூ வகையெல்லாம் எத்தனை வச்சுருக்காங்கன்ட்டு நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரிதா, 2 பொம்மை ரெடி பண்ணி முன்னாடி போய் பார்க்கலாம். கூட்டத்தை பாருங்க எப்படி இல்லைன்ட்டு. டிஃப்ரெண்டாக நிறையா பூ வச்சுருக்காங்க. மாரி வகை வச்சுருக்காங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக. நிறையா செடி வகை வச்சுருக்காங்க. அந்த பக்கம் மூலிகை மரம்லாம் வச்சுருக்காங்க நிறையா. அந்த பக்கம் நிறையா செடி வகை வச்சுருக்காங்க. பூவு பார்க்கவே அழகாக இருக்குதுல்ல. நிறைய செடி வகைலாம் வச்சுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல. எந்த பக்கம் பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குது பார்க்க. டிஃப்ரெண்ட் கலரில் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. இந்த பக்கம் பாருங்களேன், ரோஸ்லாம் வேறு லெவலில் இருக்குதுல்ல பார்க்கவே. எல்லோ கலர், உனக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் நிறைய செடி வச்சுருக்காங்க. அதனால் பூ பாருங்கள் வேறு லெவலுக்கு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு. இல்லையே பாருங்களா கலர் வெரைட்டியாக வச்சுருக்காங்க, எனக்கு தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள் அதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க கலரு வேறு லெவலில். இந்த செடி பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் பாருங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாரி இருக்குது. இதெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் கொஞ்சம். இந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. பூ பாருங்க மேல் நிலமா பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும். ஹாய் காய்ஸ், நாங்கள் கள்ளக்குறிச்சிலேருந்து வந்திருக்கோம். ஃப்ளவர் கார்டனுக்கு வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம்லாம் எதிர்பார்க்கல. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. வந்து பாருங்கள், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்திருக்கோம். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்துட்டு இருக்குது, அது தெரியுதா, அது வேற லெவலில் இருக்குது. இறங்கிடுச்சு பக்கமாக வேற லெவலில் இருக்குது. கூட்டத்தை பாருங்க அந்த இடத்துல. இந்த பொம்மை என்னன்னு போய் பார்க்கலாம். டைனோசர் ரேபிட்டும் இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பூவில். வேற லெவலில் இருக்குதுல்ல உங்களுக்கு. ஸ்னோ இறங்கிட்டு இருக்குது இப்போ பாருங்க, வேற லெவல். இந்த வருஷம் எல்லா வருஷத்தை விட நல்லா இருந்தது. வருஷம் நாங்கள் இங்கே வருவோம் இந்த ஃப்ளவர் ஷோ பார்க்க. இந்த வருஷம் இந்த மிஸ்டெல்லாம் மே மந்த்தில் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான்.
அதை விட இந்த வருஷம் இந்த மேட்டூர் டேமு இந்த ஃப்ளாஷ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம் ஃப்ளாஷ் ஷோ பார்க்குறதுக்காக. ஊட்டி கொடைக்கானல் அந்த ஊரில் விட ஏற்காடு இப்போ ரொம்ப டெவலப் ஆகி சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த ஃப்ளாஷ் ஷோ பார்க்கறதுக்காகவே வருஷம் வருஷம் நாங்கள் வருவோம். நீங்க எந்தெந்த பிளேஸ் சுத்தி பாத்தீங்க இங்க? இங்கே வந்து பகோடா பாயிண்ட்டு எல்லாம் பார்த்தோம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த சென்னையிலேருந்து வரோம் நாங்கள். சென்னையில இருந்து வரீங்க. ஓகே. ஃப்ளாஷை வச்சு இப்படிலாம் பண்ணுறது இதான் ரொம்ப புதுசாக பார்க்குறோம். இதுக்காகவே வருஷம் வருஷம் எல்லாருமே வருவோம். வருஷம் வருஷம் வரீங்க. நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வரீங்க. ஓகே. பாருங்க தர்பூசணி பழத்துல பொம்மை செஞ்சாங்க, அது எழுதியிருக்காங்க பாருங்க இதே மாரி. நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். மேட்டூர் டேம் எப்படி ரெடி பண்ணி புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. மேட்டூர் டேம்லாம் நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்க இந்த மாதிரி ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்தோம் நாங்கள். இது வந்து 48வது வந்து இங்கே வந்து ஏற்காடு வந்து ஷோ நடந்துட்டுருக்கு. இது வந்து மினி ஊட்டின்னு கூட சொல்லலாம். நம்ம ஏற்காடு ஃப்ளவர் ஷோ வந்து சரிங்களா, ஈவினிங் டைமில் விசிட் பண்ணிங்கன்னா இங்கே லைட் செட்டிங்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து பெஸ்ட்டாக கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆகுதுனால இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இது வந்து வேறு லெவலாக இருக்குது. விசிட்டிங் பிளேஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் அணை 16 சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. கண்ணாடி பாலின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷாங்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வனவிலங்கு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் நிறையா நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை, எல்லாமே நிறையா இருக்குது. அது இல்லாமல் எத்தனை வருஷமா வரீங்க? நாங்கள் இங்கே வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வருவோம். இதான் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஷோ போட்டோன்னு எப்படி ஃபர்ஸ்ட்டில் செகண்டில் வருவோம். இந்த டைம் தான் நாங்கள் வந்து லேட்டாக வந்துட்டோம், தேர்ட் வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. இல்லை நாங்கள் எப்பயும் ஃபர்ஸ்ட்லேயே வந்திருப்போம். பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்க்குற அளவுக்கு. கிளைமேட் எப்படி இருக்குது? கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கு. எங்க பார்த்தா பனி மட்டுமாக கிளைமேட் ஜில்னஸாக இருக்கு. ப்ரீஸில் வச்சா எப்படி இருக்கும், கையெல்லாம் கொஞ்சம் உறைஞ்சி போன மாதிரி அந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கு. அங்கே ஒரு வீடு மாதிரி ஃப்ளவர்லேயே கட்டியிருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாரும் வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. நாங்கள் இங்கே தான் பக்கம் தான் சேலத்துலேருந்து வரோம், பவானி குமராபாளையம். வெயில் அது ரொம்ப அதிகமாக இருக்கனால நாங்கள் எல்லாம் சும்மா சுற்றி பார்க்கலாம் ஜாலியாக வந்தோம், ஒரு 10 பேர். ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊட்டி கொடைக்கானலை தாண்டி ஒரு மாதிரி இமாலய பிரதேசத்தில் இருக்க மாதிரி நல்லா ஜில்ஜில்னு குழுக்குன்னு இருக்குது. அப்படியே இங்கேயே தங்கிடலாம் போல் இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கூட்டமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றது, இங்க இருந்து பாக்குறது நல்லா இருந்துச்சு. இங்க இருக்கிற பூவு, இங்க டைனோசர் பூவு, மேட்டூர் டேம், இது மாதிரி பூவில ரொம்ப அலங்காரமா பண்ணிருந்தாங்க. ரெண்டாவது வந்து இங்க ஜனங்க நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவங்கள பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் பூவு, இந்த மாதிரி நம்ம ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்களும் கோடையை பத்தி நினைக்கணும்னா இந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்ல ஏற்காடுல வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க.